பல்லவர்கள் ஆட்சி பற்றிய ஆய்வு. தமிழ்நாட்டில் கிபி 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை ஏறத்தாழ 700 வருடங்கள் ஆட்சி புரிந்தனர். இவர்களது ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றில் பல்வேறு அம்சங்களில் திருப்பு முனையாக அமைந்தது எனலாம். எனினும் இவர்களுடைய வரலாறு பற்றி நம்பத்தக்க தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இவர்கள் தமிழர்களே என ஒரு பிரிவினர் நிறுவ முயல, வேறு சிலர் இவர்கள் தமிழகத்துக்கு வெளியிலிருந்து வந்த தமிழர் அல்லாத இனத்தவர்கள் என்கின்றனர். இவர்கள் மூலத்தை தென்னிந்தியாவில் மட்டுமன்றி பாரசீகம், ஈழம் போன்ற பகுதிகளிலும் ஆய்வாளர்கள் தேடியுள்ளார்கள். முற்கால பல்லவர்கள் வெளியிட்ட சாசனங்களின் மொழி மற்றும் அவற்றின் உள்ளடக்கங்களை வைத்து இவர்கள் இந்தியாவின் வடபகுதியிலிருந்து வந்த ஒரு பிராமண குடியினர் என்று சிலர் கருதுகிறார்கள். பல்லவர்களின் மிக பண்டைய கல்வெட்டுகள் பெல்லாரி, குண்டூர் மற்றும் நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்றன. பிற்காலத்தில் அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு பல்லவர்கள் தமிழ் மொழியின் பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. பல்லவர்கள் உண்மையில் இந்தியர்கள் தான் ஆய்வுகள் சொல்லும் விளக்கம். இந்திய வரலாறு நூலாசிரியரான வின்சென்ட் ஸ்மித் என்பார் தமது பழைய இந்திய வரலாறு என்னும் நூலின் முதற் பகுதியில் பல்லவர் என்பவர் பகலவர் என்னும் பாரசீக மரபினர் என்றும், 2ஆம் பதிப்பில் பல்லவர் என்பவர் தென் இந்தியாவிற்கே உரியவர், அவர் கோதாவரிக்கும் கிருஷ்ணைக்கும் இடைப்பட்ட வேங்கி நாட்டவராகலாம் என்றும், 3ஆம் பதிப்பில் பகலவர் என்னும் சொல்லை பல்லவர் என்னும் சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்து